2 மன்னர்கள் சண்டை போடுறாங்க. தோற்ற மன்னர்கிட்ட வென்ற மன்னர் சொல்றாரு, நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டா நாடை திரும்ப நான் உன்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்றாரு. சோ அந்த கேள்வி என்னன்னா, ஒரு பெண்ணு தன்னோட ஆள் மனசுல என்ன நினைக்கிறா? இந்த கேள்வியை அந்த வென்ற மன்னரோட காதலி அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த பதிலை நீ சொன்னீன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. சோ அதனால இந்த கேள்வியை வென்ற மன்னர் தோற்ற மன்னர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அதை விரும்பினாரு. சோ அதனால தோற்ற மன்னர் என்ன பண்றாரு, எல்லா பக்கம் போய் அந்த கேள்விக்கான பதில தேடுறாரு. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. எல்லாரும் சொல்றாங்க, அங்க ஒரு சூனியக்கார கிழவி இருக்கா, அவகிட்ட போனா உனக்கு இதான பதில் கிடைக்கும் அப்படின்னு. அங்க போனோடனே சூனியக்கார கிழவி கிட்ட, இந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில சொல்லுங்க, நீங்க எதை கேட்டாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த கிழவி, ஒரு பெண் தான் நினைக்கிறத ஒரு தனக்கு சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கணும்னு நினைப்பா, அதுதான் அவளோட ஆள் மனசுல இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. இந்த பதில சொன்ன உடனே அந்த தோற்ற மன்னர் அவர் நாடு அவருக்கு கிடைச்சிருச்சு. வென்ற மன்னவர் காதலியையும் கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த தோற்ற மன்னர் திரும்ப அந்த சூனியக்கார கேள்வி கிட்ட நீங்க சொன்ன பதிலுக்கு எனக்கு நாடு கிடைச்சிருச்சு, நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன வேணும், என்கிட்ட இருந்து நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சூனியக்கார கேள்வி, என்னை நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மன்னரும் நான் சரின்னு சொல்றாரு. உடனே சூனியக்கார கிழவி, நான் வீட்டுக்குள்ள கிழவியா இருந்தா வெளியில தேவதையா இருப்பேன், வெளியில கிழவியா இருந்தா வீட்டுக்குள்ள தேவதையா இருப்பேன், உங்களுக்கு எது வேணும்னு கேட்கிறான். முடிவை நான் உங்ககிட்டயே விட்டுருவேன், நீங்க எது வேணா எடுத்துக்கங்கன்னு மன்னர் சொல்றாரு. உடனே அந்த கிழவி சொல்றான், முடிவை என்ன சம்மந்தப்பட்ட முடிவை நீங்க என்கிட்ட விட்டதுனால நான் எப்பவுமே தேவதையா இருப்பேன் அப்படின்னு அந்த கிழவி சொல்ல போறாரு. அது போலதான் பெண்களுக்கு அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களைய அவங்க தான் முடிவெடுக்கணும். மற்றவர்கள் முடிவுகளை எடுத்து அவங்க மேல திணிக்கப்படும் போது அவங்க சூனியக்கார கிழவியா தான் தெரிவாங்க, யாருக்குமே தேவதையா தெரிய மாட்டாங்க. ஏன் அவங்களுக்குமே அவங்க தேவதைகளா தெரிய மாட்டாங்க. அதனால எப்பவுமே யோசிச்சு முடிவெடுங்க, அவங்க மேல திணிக்காதீங்க.